இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பேய் கதை பார்க்க போறோம். பொதுமக்களின் நலனை கருதி நான் லைட் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வீடியோ as usual போல இதே அட்மாஸ்பியர்ல இதே வைப்ஸ்ல இருக்கட்டும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு பேய் கதை தான் பார்க்க போறோம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். Hope you guys doing good. நான் திவ்யா குமாரன். சோ டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஒரு இயர்க்கு டிராவல் பண்ண போறோம். அந்த இயர் பாத்தீங்கன்னா 2018. சோ 2018ல மலேசியால மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட்ல ஒரு சேலஞ்ச் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. நிறைய பேரு இந்த சேலஞ்ச்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2018ல கோரியால இருந்து பணிமாற்றம் நடந்து, அதாவது வேலை மாத்தி அவரு மலேசியாவுக்கு ஒருத்தர் வராரு. அவரோட பேரு வந்து துய்ஜின். இவர் வந்து கோரியால இருக்கும் போது நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாரு. பெரிய அளவுக்கு ஃபேமஸான யூடியூப் சேனல் இல்ல, பட் வளர்ந்து வரும் யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. சோ அவரு என்ன நினைச்சாருன்னா, மலேசியாவுக்கு நம்ம வந்துட்டோன்னே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். சோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது நம்ம வைரல் ஆயிருவோம், நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு. as usual நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போனோடனே ஒரு வெல்கமிங் வீடியோ மாதிரி போடுவோம் இல்லையா? சோ அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோ. அவர் மலேசியாவுக்கு வந்துட்டோன்னே அதுதான் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ இவரு மலேசியாவுக்கு வந்துட்டோன்னே அவரோட ரெண்டல் ஹவுஸ்க்கு தான் போறாரு. ஈவன் கோரியால இருந்து வர்றது முன்னிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவரை செஞ்சுட்டாரு. சோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்னர் ஹவுஸ், அதாவது கடைசி ஒரு அபார்ட்மெண்ட்ல கடைசியில இருக்கும் இல்லையா? சோ அந்த வீட்டு பக்கத்திலே ஸ்டேர்கேஸ் இருக்கு, அதாவது அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட். சோ அவரு இந்த வீடை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. சோ இங்க இருந்து நம்ம நிறைய கான்டென்ட்ஸ் போடலாம், நிறைய வீடியோஸ் போடலாம், யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வீடு, அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற பால்கனி, இது எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி மறுநாள் வேலைக்கு போனோடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறாரு. அந்த கூட வேலை செய்யற கலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், அதுல எல்லாருமே சொல்ற விஷயம் என்னதுன்னா, உனக்கு கடைசி வீடு கிடைச்சிருச்சு, சோ ஈஸியா இருக்கும், அதுவும் படிக்கிட்டே இருக்கு, ஈஸியா இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அந்த இத பார்த்துட்டு, நீ இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்க, முடிஞ்சா உடனே இங்க இருந்து வெளியாயிரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்பதான் இந்த வீடு தேடினேன், இவ்வளவு சீப்பா கேரள வீடு கிடைக்காது, நான் கஷ்டப்பட்டு தேடி இருக்கேன், ஏன் ஒரு ஆளு தங்குற அளவுக்கு இது வசதியான வீடு தான், நான் ஏன் விட்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட திருப்பி திருப்பி கேட்டிருக்காரு. சோ அதுக்கு அந்த ஃப்ரெண்ட், இல்ல ஒன்னும் இல்ல, உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீ இந்த வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. துய்ஜினுக்கு ஃப்ரெண்ட் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு புரியல. பட் ஆனா துய்ஜினோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நிறைய வீடியோஸ் செய்யணும், நிறைய லைக்ஸ் கிடைக்கணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரணும், அப்பதான் நம்ம இன்கம் பார்க்க முடியும், நம்ம ஃபேமஸ் ஆகணும், இத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தனால துய்ஜின் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்ல வந்தாங்கன்னு பெருசா பொறுப்படுத்தல. 2018ல உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா, ஒரு சேலஞ்ச் ரொம்ப ஃபேமஸா ஓடி இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் வந்து நீங்க டிக்டாக்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது அந்த சேலஞ்ச் பத்தி. சோ அது வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச்னால நிறைய பேரு சூசைட் கூட பண்ணிக்கிட்டாங்க. இந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிருந்துச்சு. நம்மளோட புலனம் வழியாக தான் இவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. நம்மள போன் ஹேக் பண்ணி நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து இருந்தாங்க. சோ இதுக்கும் பேய்க்கும் சம்மந்தம் இருக்கு, இது ஒரு ஸ்பிரிட்னாலதான் இது நடக்குது, அங்க ஹேக்கர்ஸ் செஞ்சாங்களா இல்லாட்டி ஸ்பிரிட் செய்யறாங்களா நமக்கு தெரியல, பட் அந்த டைம்ல இது பேயினாலதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த சேலஞ்ச் ஞாபகம் இருக்கா, மோமோ சேலஞ்ச். இந்த பேரை வந்து நான் அடிக்கடி சொல்லல, நான் கோஸ்ட்னு சொல்றேன், எம் கோஸ்ட்னு சொல்றேன். சோ நீங்க புரிஞ்சுக்குங்க. சோ இந்த எம் கோஸ்ட் இருக்காங்க இல்லையா, சோ இவங்கள வச்சுதான் இந்த சேலஞ்ச் நடக்குது. நான் முடிஞ்சா அடுத்த எபிசோட்ல இந்த எம் கோஸ்ட் பத்தி நான் ஒரு எபிசோட் செய்யறேன். ஓகே, இந்த எம் கோஸ்ட் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முகம் வந்து கூரா இருக்கும், சோ இங்கெல்லாம் அப்படியே ஒட்டி போயிருக்கும், கண்ணெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், அவங்களோட வாய் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும், சிரிச்ச மாதிரி இருப்பாங்க, ஆனா பயங்கரமா இருப்பாங்க. சோ துய்ஜின் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு விஷயம் டேரிங்கா செய்யணும், சோ டேரிங்கா செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து வைரல் ஆக முடியும்னு நினைச்சு அவரு வந்து ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்றாரு. அந்த கால் பண்றத வீடியோவா ரெக்கார்ட் பண்றாரு. சோ அவரு என்ன சொல்றாருன்னா, நான் எம் கோஸ்க்கு கால் பண்றேன், இதுதான் எம் கோஸோட நம்பர், நான் எம் கோஸ்க்கு கால் பண்றேன்னு. பட் யாருமே எதிர்பார்க்காம அந்த சைட்டு அந்த கால் ஆன்சர் ஆகுது. அந்த சைட்ல ஒரு குரல் கேக்குது, வித்தியாசமான குரல்,
கேட்கவே பயங்கரமா இருந்த ஒரு குரல். சோ அந்த ஆன்சர் பண்ணிட்டோன்னு இவர் பட்டுன்னு காலை கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனா இந்த கதை இதோட முடியல. அந்த கால் வீடியோவை இவர் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாரு. யாருமே எதிர்பார்க்கல அந்த வீடியோ ஒரு நைட்லயே அவ்வளவு ஃபேமஸ் ஆகும்னு. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு மோர் தென் 500,000 வியூஸ் எடுத்துட்டு வந்துச்சு. லைக்ஸும் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு லைக்ஸ் வந்துச்சு. சோ அவரு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாரு. சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காம இந்த மாதிரி வைரல் ஆயிட்டாங்கன்னா சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸைட்டட்ல இன்னும் அந்த மாதிரி கண்டென்ட் செய்யறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுகோல் ஆயிரும் இல்லையா. சோ துய்ஜினுக்கும் இதுதான் நடக்குது. இந்த மாதிரி கண்டென்ட் போடும் போது நமக்கு நிறைய வியூஸ் வருது, நம்ம வீடியோஸ் வைரல் ஆகுது. சோ அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வெளியாக்க ஆரம்பிக்கிறாரு. துய்ஜின் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடலான்னு முடிவு பண்றாரு. இந்த கேம் ஹியூமன் கூட விளையாடுற கேம் இல்ல, ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக்னு ஒரு கேம் இருக்கு. அந்த சைட்டு விளையாடுறவங்க மனுஷாலுங்க இல்ல, ஸ்பிரிட். சோ இவரும் ஸ்பிரிட்டும் விளையாடுற மாதிரி ஒரு கேம். சோ இந்த கேம்ல யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை, அந்த பொம்மை வச்சுதான் விளையாடுவாங்க. நார்மல் மனுஷனே நம்மளே செய்யற மாதிரி ஒரு பொம்மை, இத வச்சுதான் இந்த கேம் விளையாடுவாங்க. ஆனா துய்ஜின் ஒரு படி மேல போயிட்டு கோழி, அந்த கோழி சமைக்காத நார்மல் ஒரு கோழி பச்சை ரா சிக்கன் இருக்குல்ல, சோ அந்த சிக்கன் எடுத்துக்கிறாரு. அந்த சிக்கனோட என்ன பண்றாருன்னா நெகம்லாம் வெட்டி போட்டு, அவரோட நெகத்தை வெட்டி போட்டுட்டு அவரோட முடியெல்லாம் வெட்டி ஒரு ஒயிட் கிளாத்ல கட்டி அந்த சிக்கன் உள்ள இன்சர்ட் பண்ணி ஒரு சோப்பு நூல் ரெட் த்ரெட்ல அந்த சிக்கனை தைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் செய்யறது எல்லா விஷயத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்றாரு. ஏன்னா இவரோட மெயின் பர்பஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல கண்டென்ட் போடணும், அதுதான் அவரோட பர்பஸ். சோ இத செஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த கோழிய குத்தும் போது என்னன்னு சொல்லி குத்துறாருன்னா அந்த எம்கோஸோட பேரை சொல்லி குத்துறாரு. என்னை தேடு, என்னை தேடுன்னு சொல்லி குத்துறாரு. குத்தும் போது அவருக்குள்ள பயம், ஆனா வெளியே காமிச்சுக்காம கண்டென்ட் செய்யணும் இல்லையா, அதுக்காக செய்யறாரு. சோ இந்த கோழி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டு நடுவுல வச்சுட்டு இவரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரொம்ப நேரமா ரூம்ல வெயிட் பண்றாரு, ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்கணும், ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு அசைவும் எதுவுமே இல்லை. சோ அவர் என்ன பண்றாருன்னா இது ரொம்ப பயமா இருக்கு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அவர் என்ன இன்னொரு வேலை யோசிக்கிறாருன்னா சின்னதா ஏதாவது ஒரு பூனை கத்தனாலோ இல்லாட்டி ஏதாவது நடந்து போயிட்டா கூட நம்ம அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலான்னு. அவரு செஞ்ச தப்பு அங்கதான். அவரு வெயிட் பண்ணாரு இல்லையா, அந்த 1/2 hour அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த 1/2 hour அவர் ரூம்குள்ள ரொம்ப பயந்து போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வெளியே ஒரு சத்தம், ஒரு குழந்தை அழுவுற சத்தம். அது குழந்தை அழுவுறதா இல்ல சம்டைம்ஸ் அந்த பூனை எல்லாம் நைட் டைம்ல இந்த மாதிரி பேபி மாதிரி அழுவும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஆனா விஸ்பர் பண்ற மாதிரி ஒரு சத்தம். அதுக்கப்புறம் அவர் கிச்சன்ல உள்ள எல்லா திங்ஸும் கீழே விழுவுற மாதிரி சத்தம். சோ இந்த சத்தம் எல்லாம் கேட்டோன்னே அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அப்புறம் அந்த சத்தம் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டோன்னே அப்படியே நின்றுட்டோன்னே அவர் ரூம் கதவை மெதுவா பயந்துகிட்டே திறந்து போய் வெளியே பாக்குறாரு. அங்க பார்த்தா எதுவுமே டிஃப்ரெண்டா இல்ல. சோ எதுவுமே இங்க நடக்கல, நம்ம தான் பயந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு காலு கிட்ட இன்னும் வேட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அவரு சாக்ஸ் போட்டிருந்தாரு. சோ அவரோட சாக்ஸ் எல்லாமே வேட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றாரு. பயத்துல கீழே பாக்குறாரு. வீடு ஃபுல்லா தண்ணி, அவர் காலுக்கிட்ட இருந்து எல்லாமே தண்ணி. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா கிச்சன்ல இருந்து தண்ணி வருது. கிச்சன்ல போய் பார்த்தா கிச்சன்ல எல்லா திங்ஸும் கீழே விழுந்து உடைஞ்சி ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. அவரு வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்றாரு. சுமார் 1 மாசத்துக்கு அவருக்கு வீட்டுல சேஞ்சஸ் தெரியுது. வீட்டுல சுத்தமா இருந்த வீட்டுல திடீர்னு
மோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் அந்த செவுர்ல கொஞ்சம் பூசணம் பூத்த மாதிரி வரும் இல்லையா, மோல்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு அது அழகான தமிழ் டேர்ம் தெரியல, கரெக்டான தமிழ் டேர்ம். ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் போயிட்டு செவரெல்லாம் தொட்டு பார்த்தா அங்கிருந்து தண்ணி லீக் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேபி எங்கேயோ லீக்கிங் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிளம்பர் வச்சு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவுதான் செஞ்சாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏர்கான் திறந்தாரு, ஆன் பண்ணிருக்காரு. ஏர்கான் ஆன் பண்ணா ஐஸ் கியூப்ஸா உழுவுது. வீடே அப்படியே ஏதோ யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஈரியான ஃபீலிங்ல இருக்கு. இந்த சிக்கன் வச்சாரு இல்லையா, அது நடந்து 1 மாசம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு அவரு சேட் பண்றாரு. அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு, இந்த வீடை நான் எவ்வளவோ ரிப்பேர் பண்ணிட்டேன், என்னால ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. நல்லா சுத்தமா இருந்த வீடு இப்ப இன்னும் பாலடைஞ்ச வீடு மாதிரி ஆயிருச்சு. சோ இந்த வீடை நான் லெட் கோ பண்ண போறேன். சோ ஃபார் சேல்ஸ் இல்லாட்டி அடுத்த ஆளுக்கு ரெண்டலுக்கு அந்த மாதிரி நான் பேசி விட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவர் வீடு ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிருது. இவரு நினைக்கிறாரு கரண்ட் இல்ல போல இருக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு வெளியே போயிட்டு செக் பண்றாரு. வெளியே எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. சோ இவர் வீட்டுல மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி இல்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி மெயின் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அங்க போயிட்டு ஆன் ஆஃப் பண்ணி என்னென்னோ பண்றாரு. பட் என்ன செஞ்சாலும் கரண்ட் வரவே இல்லை, லைட் எதுவுமே எரியல. அவரு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவரு முழிச்சு பார்க்கும் போது அவரோட பாடிய யாரோ புடிச்சு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அவரால எதுவுமே மூவ் பண்ண முடியல, தலை எதுவுமே நவுத்த முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு தலைய நவுத்துறாரு. அது கூட என்னவோ வயிற்றுல சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தான் வயிற்ற பாக்குறதுக்கு அவர் தலைய நவுத்துறாரு. அவரு ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அவரோட வயிறை பார்க்கும் போது அந்த ரூம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. இவர் படுத்த நிலையில இருக்காரு. சோ அங்கிருந்து இப்படி குனிஞ்சு இப்படி பார்க்கும் போது அவர் வயிறு கிட்ட பக்கத்துல ஒரு கேர்ள் லாங் ஹேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஃபுல்லா வாய் கை எல்லாமே ரத்தம். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவர் வயிறை கிழிச்சு இவரோட குடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு ரொம்ப நேரமா ஸ்ட்ரகிள் பண்றாரு மூவ் பண்றதுக்கு. அவரால் அறவே மூவ் பண்ண முடியல. ரொம்ப பயந்து போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு யாரோ கதவை அடிச்சு உடைக்கிற மாதிரி சத்தம். அவ்வளவு வேகமா யாரோ தட்டுறாங்க இவரு பேரை சொல்லி. இவரு பட்டுன்னு எழுந்திருக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணாரு, இது கனவுன்னு. ஆனா இது கனவா இருந்தா கூட ரியலா நடந்த மாதிரி அவருக்குள்ள அவ்வளவு பயம். அவரு வேகமா ஓடி போய் கதவை திறந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த கதை எல்லாமே சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்ட் இந்த கதையை கேட்டுட்டு பயந்து போறாங்க. சோ அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு போமோ கூட்டிட்டு வரேன், சோ அவங்க இத செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு அந்த ஃப்ரெண்ட் போயிட்டு ஒரு லேடி போமோ கூட்டிட்டு வராங்க. சோ அவங்க இந்த வீட்டு உள்ள எல்லா இடத்தையும் பார்த்து ஒரு மாதிரியா ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஃபேஸே அப்படி பேல் ஆகுது. ஒரு போமோவே ஷாக் ஆகுற அளவுக்கு, அதாவது அவங்க ஃபேஸே பேல் ஆகுற அளவுக்கு அவங்க அந்த வீட்டுல என்னதான் பார்த்திருப்பாங்க. டூஜின் அவர் ஃப்ரெண்டும் இந்த போமோ கிட்ட கேட்கும் போது அந்த போமோ சொல்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீ வெளியாக போறியோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது, சீக்கிரமா வெளியாயிரு, இந்த வீட்டுல இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. பயந்து போன டூஜின் என்ன ஆச்சு, ஏன் என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பொம்மை சொல்றாங்க, இந்த வீட்டுல நிறைய ஸ்பிரிட் இருக்கு, நிறைய பேய்கள் இருக்கு, நீ இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு. அப்பதான் டூஜின் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதாவது அவர் இந்த மாதிரி ஒரு ரா சிக்கனை வச்சு இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டாரு. சோ அதனாலதான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பூமோ சொல்றாங்க, இந்த நீ விளையாண்டது எந்த மாசத்துல தெரியுமா? சைனீஸ் எல்லாம் பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா, கோஸ் மந்த்னு, அந்த மாசத்துல நீ விளையாண்ட. இது ஏஷியன்ஸோட பிலீஃப். இந்த மாதிரி இந்த மாசத்துல நிறைய பேய்கள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு.
அது மட்டும் இல்லாம ஏஷியன்ஸ்க்கு இன்னொரு பிலீஃப் இருக்கு. எனக்கு தெரியல, நம்மளும் ஏஷியன்ஸ் தான், எத்தனை பேருக்கு இது விஷயம் தெரியும்னு தெரியல. எனக்கு இது புதுசா தான் இருந்துச்சு. பேய்கள் எப்போதுமே எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த விஷயம் தான் சொன்னாங்க. பட் நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருந்த எல்லாத்தையும் இவரு தான் ஆக்சுவலி ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இவர் விளையாண்ட அந்த கேம்னால தான் இவ்வளோ இஷ்யூ. ஸோ இவர் அந்த பொம்மோ கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது ரிச்சுவல் செய்ய முடியுமா? ஏன்னா இந்த வீடை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஸோ ஏதாவது ரிச்சுவல் செஞ்சு அட்லீஸ்ட் இந்த வீடை விற்கிறதுக்கோ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த பொம்மோ என்ன பண்றாங்கன்னா, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சில ரிச்சுவல் செய்யறாங்க. செஞ்சுட்டு உடனடியா இந்த வீட்டை விட்டு வெளியாயிரு அப்படின்னு துய்ஜின் கிட்ட சொல்றாங்க. துய்ஜினும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் 2018 நடந்துச்சுன்னா சுமார் ஒரு 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த வீடு யாருமே வாங்கல. அண்ட் ஆல்சோ அந்த வீடு அப்படியே பாலடைஞ்ச வீடு மாதிரி ரொம்ப அதோட வைப்ஸே ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது, ஸ்கேரியா இருந்துக்குன்னு சொன்னாங்க. நம்ம இந்த பேய்களை நம்புறோமோ நம்பலையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். எப்போதுமே சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மத்த கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி எல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம மதிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த துய்ஜின் மாதிரி இப்ப இந்த கண்டென்ட் பர்பஸ்க்காக செய்யறதா இருக்கட்டும், இப்ப செஞ்சா என்ன ஆயிரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க இல்லையா? சோ தேவையில்லாத நமக்கு ஆபத்து விளைவிக்கிற சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்றது ரொம்ப நல்ல விஷயம். யார் யாருக்கு இந்த கதை தெரியும், அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன கதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.